ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து கதையில் என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேர் வந்து தீனா. நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். என்னோடய லைஃப்பில் நிறைய ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயங்கள் வந்து எனக்கு நிறைய அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த அனுபவத்தில் என்ன நடந்ததுங்கிறது அந்த கதையில் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னோடய வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மா அப்பா 2 பேர், அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அக்காவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க. என்ன அவங்களுக்கு ப்ராப்ளம்னா கால் கொஞ்சம் அவங்களால வந்து ஒழுங்காக நடக்க முடியாது. அதனாலேயே அவங்க வந்து சிறு வயதிலேருந்தே வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே நிறைய இடத்துல நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. நானும் அவங்களும் ஒரே ஸ்கூலில் படித்தாலும் அக்காவை அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து கிண்டல் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப கோவமாக இருக்கும். நிறைய டைம் நான் சண்டையும் போட்டிருக்கேன். அதனாலேயே அக்கா வந்து 10th வந்து ஸ்கூலில் நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளால் நம்ம தம்பி வந்து நிறைய இடத்துல வந்து பிரச்சனை வருது அப்படிங்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அவங்க 10th வந்து வீட்டில் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் படித்து ஓரளவு காலேஜ் முடித்தேன். அக்காவுக்கு அவங்க வந்து இந்த எம்ப்ராய்டரிங் இதெல்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா உட்காந்துக்கிட்டே பார்க்குறதுங்கிறதுனால ட்ராயிங்கும் நல்லா பண்ணுவாங்க, பெயிண்டிங்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அந்த திறமை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து அந்த பெயிண்டிங்லாம் பண்ணி அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணி அதெல்லாம் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து அக்கா வந்து கையில் எடுத்தாங்க. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு திருமணம்னு பார்த்தா அது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து ஒரு நல்லா இருக்கிறவங்களுக்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு நிறைய வந்து பணம், நிறைய விஷயங்களை வந்து வேலை, அது மாதிரி இவ்வளோ தடைகள் இருக்குது. ஒருத்தவங்கள நல்லா ஒரு அளவு எல்லாமே ஃபிசிக்கலாக கரெக்டாக இருக்கிறவங்களுக்கே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ, ஏன் அக்காவுக்கு வந்து அந்த கால் வந்து முடியாததுனால நிறைய வந்து வந்த மாப்பிள்ளைகள்லாம் வந்து அதுக்கு பதிலாக நிறைய வந்து வரதட்சணை அந்த மாதிரி நிறைய காரணங்களால் வந்து அக்காவுக்கு வந்து திருமணம் கைகூடாமே இருந்துச்சு. அதனாலேயே அப்பா அம்மா 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தான் வந்து சின்ன கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குற வேலை. நல்ல மிடில் கிளாஸ் வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம் தான். ஆனால் எங்கள் அக்காவுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து வர்றவங்கலாம் வந்து இன்னும் பொண்ணுக்கு என்னென்ன பார்க்கல, ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க சொல்கிறது அதெல்லாம் கேட்குறப்போ அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அம்மா வந்து எங்ககிட்ட அதை சொல்ல மாட்டாங்க. அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை நான் சமயத்தில் கேட்பேன். இது மாதிரி சொல்லிவிட்டு என்கிட்டயே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்கா எங்கேயாச்சும் வெளியில் போயிருக்கப்போ அவங்க வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரின்ட்டு. அப்போது எனக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு எங்களோட லைஃபு. எனக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. அதுலேயும் வந்து எனக்கு நல்ல ஒரு சேலரியும் கொடுத்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம அக்காவுக்கு எப்படியா இருந்தாலும் நம்ம இப்போ நல்ல சேலரி வாங்குகிறோம், எவ்வளோ பணம் கொடுத்தனாலும் ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்கலாம் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஆனால் அதுலேயும் ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க தங்கச்சிக்கு இந்த மாதிரி தான் வந்து நல்ல வசதி அது இதெல்லாம் பார்த்துட்டு வரதட்சணை நிறையா கொடுத்தா கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அவங்க வந்து பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. அதனால் இவங்ககிட்ட அடிக்கடி பணம் கேட்குறது, பிஸ்னஸ்க்கு அது இதுன்னு கேட்டு அவங்க தங்கச்சி ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இது லைஃபே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வாழாமல். எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தோம், அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வேறு ஒரு கல்யாணம் வந்து ஓரளவு மிடில் கிளாஸ் பையன்தான். ஏதோ அன்னன்னைக்கு ஓரளவு வேலை பார்த்து மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவங்க வசதிக்கு அவங்க வந்து கம்மியாக இருந்தாலும் இப்போ அவங்க தங்கச்சி நல்லபடியாக வாழ்கிறாங்க. இது எதனால் எனக்கு வந்து ஒரு மனசுக்கு தோணுச்சுன்னா, பணத்துக்காக வந்து ஒருத்தவங்களை திருமணம் பண்ணுறாங்க, பணம் மட்டும்தான் விஷயம் அப்படின்னா, அந்த பணம் இருக்கிற வரைக்கும் வந்து அவங்களோட ஒரு உறவு வந்து நல்ல ஒரு முறையில் போயிட்டுருக்கும். சின்னதாக ஒரு பிரச்சனை ஏதாச்சும் வந்தாலும் அதை வச்சு தான் அவங்க வந்து இவங்களை கார்னர் பண்ணுவாங்க. அதுவும் எங்கள் அக்காவுக்கு வந்து கால் முடியாதுங்கிறதுனால வந்து இப்போதைக்கு பணத்துக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து எங்கள் அக்கா வேணாம், வேறு ஏதாச்சும் வந்து பிரச்சனை ஆகுங்கிறது என் மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுறதுனே எனக்கு அது ஒரு யோசனையாக தான் போயிட்டு இருந்துச்சு. அம்மா அப்பாவும் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் கஷ்டப்படுறோம், அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தணுங்கிறது மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து என் கம்பெனிலேயே வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஒருத்தர் வந்து இருந்தார். என்னோட ஒரு 4 வருஷம் வந்து
வயது மூத்தவர். அவர் வந்து என் கம்பெனியில் வந்து எனக்கு முன்னாடியே வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் தான் எனக்கு நிறைய கைடன்ஸ், என்னோடய டீமில் இருக்கிற ஒரு ஆள், நல்லா வந்து ஒரு பேசக்கூடியவர், எப்போதுமே கலகலப்பாக இருப்பார். அவர் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான டைப்பு. அவர் தான் என்கிட்ட வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதுக்கெல்லாம் நீ சீரியஸ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு என்னை எல்லாத்துக்குமே வந்து கைட் பண்ணுவார். அவர் வந்து ஒரு நாள் வந்து நான் அவர் வீட்டுக்கு வந்து, அவரோட பைக் ரிப்பேர் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு வருஷம் பழக்கமாக இருந்தாலும் அவர் வீட்டுக்கெல்லாம் நான் போனதில்லை. அப்போ வந்து போனேன், அவங்க பைக் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு உள்ளார வா அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது போல இருக்குது. ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போனதுக்கு அப்புறம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து அவர் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனார். அப்போ வந்து நானும் அவங்க அம்மாவும் வந்து டீ கொண்டாந்து கொடுத்தாங்க. நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து அவங்க அம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா, உன் கம்பெனிலே ஏதாச்சும் வேலை பார்க்குற பொண்ணு ஏதாச்சும் இருந்தால் இவனுக்கு ஏதாச்சும் இது பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் சொன்னேன், சாருக்கு, அதாவது இவருக்கு கிடைக்காத பொண்ணு, இவர் எவ்வளோ நல்ல ஒரு மனசு, எவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர், இவருக்கு கிடைக்காதா? ஏன்ப்பா இவன் கதையை கேட்டனா நீ வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கண் கலங்கினாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அது இவரை பற்றி என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் அமைதியாகவே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் அமைதியாகவே உட்காந்துருந்ததை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து, என்னப்பா இவன் விஷயம்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னமோ ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்கிறியே, இவன் விஷயம்லாம் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து, அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். என்னப்பா சொல்கிறது, எல்லாம் வந்து இவனுக்கு வந்து ஏதோ தலையெழுத்துன்னு தான் சொல்லணும். இவனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சுப்பா. நாங்கள் தான் வீட்டில் பொண்ணு பார்த்தோம், சொந்தக்கார பொண்ணு தான், நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. நானும் வந்து சரி நம்ம பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணி 2-3 மாதத்துலேயே கல்யாணமும் பண்ணி வச்சேன்ப்பா. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என்கிட்ட நல்லா தான் பேசினுச்சு, ஃபோன்லாம் பேசினுச்சு. இவனும் மெசேஜ் பண்ணுவான், அடிக்கடி பேசிகிட்டு தான் இருந்தான். ஆனால் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு 2-3 நாள்லேயே முகமே சரியில்லை அந்த பொண்ணுக்கு. நான் என்ன நினச்சேன்னா, சரி புது இடமா இருக்குது, அந்த பொண்ணு வந்து அமைதியாக இருக்குது, புது இடம் அப்படிங்கிறதுனால அப்படி இருக்குன்னு நான் நினச்சேன். இவன்கிட்டையும் நான் கேட்டேன், ஏன் அப்படி இருக்கா, நீ ஏன் அப்படி இருக்கிற அப்படிலாம் கேட்டேன். அதுக்கு வந்து இவனும் சொல்லி சமாளித்தான், ஏம்மா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்தான். நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஒரு மாதம் இருக்குப்பா கல்யாணம் ஆகி, 1 மாதம் இருக்கும். நான் படுத்திருந்தேன், மாத்திரை போட்டு படுத்திருந்தேன்ப்பா. மாத்திரை போட்டு படுத்திருந்தோடனே இந்த பொண்ணு என்ன சொன்னுச்சுன்னா, நான் வந்து போயிட்டு மாத்திரை, எனக்கு கொஞ்சம் தலையை வலிக்கிற மாதிரி இருக்குது அத்தை, நான் போய் டேப்லெட் வாங்கிக்கிட்டு தலைவலி மாத்திரை வாங்கிக்கிட்டு அப்படி வந்து என்னோடய ப்ளவுஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது, டெய்லர் கடையில் பக்கத்தில் கொடுத்துட்டு வரட்டுமா புடவைக்கு அப்படின்னு சொன்னாப்பா. நானும் வந்து சரி, அவளும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கிறா, அந்த போகலைன்னு சொன்னால் அதுக்கும் ஏதாச்சும் மூஞ்ச காட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி போயிட்டு வாம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்திரையை போட்டு படுத்துட்டேன்ப்பா. 2 மணிக்கு போனவன் 4 மணி நான் தூங்கி எழுந்திரிச்சு பார்க்குறேன், ஆள் வரவே இல்லை. அப்புறம் ரூமில் போய் பார்த்தா ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லைப்பா, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நகை எல்லாம் எடுத்துக்கிட்டாப்பா. லெட்ரு மட்டும் எழுதி வச்சுட்டு போயிருக்கா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பா போல இருக்குது. எனக்கு அதை படிக்கவும் தெரியலை. அதுக்கப்புறம் பையனுக்கு ஃபோன் பண்ணி இந்த லெட்ரு மட்டும்தான்டா இருந்துச்சு அப்படின்னு கொடுத்தேன். அவன் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான்ப்பா, நம்மளை ஏமாற்றிட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டான். நான் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டே எவ்வளோ வந்து திட்டினேன், ஏன் என் பையன் வாழ்க்கையை நீங்கள் எடுத்தீங்க, நீங்களாம் தானே வந்து இது மாதிரி வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களை என்னென்னமோ திட்டினேன்ப்பா. ஆனால் திட்டி என்ன பண்ணுறதுக்கு சொல்லு, போனவ போயிட்டா, இனிமேல் வந்து வர போகிறாளா என்ன, இனிமேல் வந்தாலும் யாருப்பா ஏற்றுக்க முடியும் சொல்லு, அவன் வாழ்க்கை அவ்வளோதான். இவனை 2 வருஷமாக நான் சொல்கிறேன், அவள் போனவ போயிட்டா, அதை நீ விட்டுட்டு வேறு வாழ்க்கையை நீ பாரு, உன் வாழ்க்கை ஒன்றும் என்ன வயசாகுது உனக்கு, ஏன் இப்படி வந்து இந்த வயசுலேயே நீ இவ்வளோ சோகமாக இருக்கிற, அவள் உன்னை வேண்டான்ட்டு போயிட்டா, நீ எதுக்கு அதையே நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ பாழாக்கிக்கிற அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டேன்ப்பா. அவன் வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு ஒரு வாழ்க்கை போனது போதும், திருப்பி என்னை ஏதாச்சும் முண்டை மாட்டி விட்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னையே திட்டுறான். என் மேலேயும் தப்பு இருக்குது தம்பி, நான் வந்து என்ன பண்ணுறது சொல்லு, நான் வந்து எனக்கு புருஷன் இல்லை, பொண்ணை வந்து நல்ல இடத்துல தான் கட்டி கொடுத்தேன், ஏதோ நம்ம பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல சொந்தத்தில் அமைஞ்சிச்சின்னா நல்லபடியாக இருக்கும், நம்மளுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சேன். அது இப்படி ஓடி போவான்னு யாருப்பா கண்டா சொல்லு, நான் என்ன நினச்சேனா சொல்லு,
அதுக்கு என்னையே தான்ப்பா திட்டுறான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவரும் வந்தார், குளிச்சுட்டு வந்தார். என்ன டீ குடிக்கிறியா என்னன்ட்டு அவங்க அம்மா கேட்டாங்க. இல்லைம்மா, டீ எல்லாம் எனக்கு வேண்டாம், கொஞ்சம் வெந்நீர் மட்டும் வச்சு கொடு அப்படின்னு சொல்லி குடிக்கிறதுக்கு தொண்டை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவங்க வெந்நீர் எடுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எதாச்சும் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன அவர் கேட்டார். நான் சொன்னேன் அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏதாச்சும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அம்மா கொஞ்சம் பக்கோடா அதெல்லாம் மாவெல்லாம் இருந்துச்சு, அதை ப்ரிப்பேர் பண்ணுவா சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வா நம்ம கொஞ்சம் பக்கத்தில் இங்கே பேசிக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துக்கு போயிட்டு 2 பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணாங்க, இது மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒருத்தர் மீட்டிங் இதில் உள்ளவர் தான் ஃபோன் பண்ணுறாரு, நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவங்க அம்மா நான் உன்கிட்ட இதெல்லாம் சொன்னதையெல்லாம் அவன்கிட்ட சொல்லாதப்பா, சொன்னேன்னா அவ்வளோதான், என்னை அவ்வளோதான் திட்டியே தீர்த்துருவான். நைட்டு அப்புறம் நான் தூங்கவே முடியாது, என்னை திட்டிகிட்டே தான் கிடப்பான். அதனால் நீ அதெல்லாம் நான் கேட்டேன் பண்ணேன்னு நீ சொல்லாத, நான் இதெல்லாம் சொன்னனும் அவங்ககிட்ட சொல்லாத, ஏதாச்சும் நல்ல பொண்ணாக இருந்துச்சுன்னா பார்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு சரிம்மா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். வேறு என்ன சொல்கிறது, அதானே சொல்லி ஆகணும். அதனால் நானும் சொன்னேன். அவங்களுக்கு ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும் இப்படி ஆகிட்டு அப்படிங்கிற ஒரு கவலையில் என்கிட்ட புலம்பிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னேன். இருப்பா அவன் ஃபோன் பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேமிலியெல்லாம் பற்றி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் என் குடும்பத்தை பற்றி சொன்னேன். அக்கா அந்த நிலமையில் இருக்கிறத பற்றியும் சொன்னேன் அவங்கக்கிட்ட. ஆமாப்பா, அந்த மாதிரி நல்ல பொண்ணு அப்படி போயிடறாலும் இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க சொன்னாங்க. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் அக்கா ஒரு நாள் அழைச்சிட்டு வாப்பா எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக அழைச்சிட்டு வரேன் ஒரு நாள், அக்காவும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறா, அதனால் நான் அழைச்சிட்டு வரேன் ஒரு நாள் உங்களுக்கு, இன்றைக்காவது ஞாயிற்றுக்கிழமையில அழைச்சிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார். சார் வந்ததுக்கப்புறம் சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். சரிப்பா நீ கிளம்பிட்டு எனக்கு போயிட்டு கால் பண்ணு, வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன்ட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புனேன். எனக்கு பைக்கில் வரப்பெல்லாம் ஒரே சிந்தனையாகவே இருந்துச்சு. இவரை நம்ம அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டில் வண்டியை நிப்பாட்டினேன். அப்புறம் கதவை தட்டின அம்மா வந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, அக்காவுக்கு இவங்களை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இன்னொரு விஷயமும் என்ன எனக்கு தோணுச்சுன்னா, நம்ம அக்காவை இவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு கேள்விகளோடு தான் போனேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அம்மாக்கிட்ட இதை சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி என் மனசு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி அம்மா அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை இருக்காங்க, அவங்கள பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அம்மா சொன்னாங்க, நம்மளுக்கு பிரச்சனை இல்லைடா, அக்காவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு குழப்பத்தில் தான் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்லாம் சொன்னப்போ, அவருக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்க விஷயத்தையெல்லாம் ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கு, இந்த மாதிரிலாம் ஆயிருக்குமா அப்படின்னு சொன்னேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அந்த பொண்ணு தானே இதானுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. என் அக்கா கிட்ட நான் இது சொல்லலாமா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, வேணாண்டா, அவள் மனசில் வீணா ஆசையெல்லாம் வளர்க்க வேண்டாம், எனக்கு ஏற்கனவே மாப்பிள்ளைங்க பார்த்துட்டு அவள் வேணான்னு சொல்கிறப்ப அவள் ரொம்ப கஷ்டப்படுறா மனசளவில், அதனால வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் மறுநாள் எப்போதும் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி என்னோடய வேலையை பார்க்குறதுக்காக இதாகிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் நான் வேலை பார்த்துட்டு இருந்த டைமில் அக்கா கால் பண்ணால், நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவரை எடுக்க சொன்னேன். என் பக்கத்து கேபின் தான் அவர் இருந்தார். எடுக்க சொன்னேன். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஃபோன் பேசிவிட்டு வரப்போ கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அது இம்பார்ட்டண்ட்டாக வாங்கணும்டா அப்படின்னு சொன்னதுனால, கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் ஃபோனை. அதுக்கப்புறம் மத்தியானத்தில் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ, யார் உனக்கு ஃபோன் பண்ணாங்களே ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் என்னோடய அக்கா தான், என்ன மேரேஜ் ஆகிட்டாப்பா என்னெல்லாம் விசாரித்தார்.
அத பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னப்பா என்ட்ட சொல்றது இருக்கு? என்ன விஷயம்? ஏதாச்சும் இம்பார்ட்டனா? அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மாரி தயக்கமா வந்து இருந்தேன். அதுக்கு அவர் சொன்னாரு, "என்ன நமக்குள்ள என்ன வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க? என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுப்பா" அப்படிங்கிற மாரி அவரு சொன்னாரு. "ஒண்ணும் இல்ல, எங்க அக்காவுக்கு வந்து கொஞ்சம் கால் முடியாதவங்க தான். அதனால வந்து அவங்க கல்யாணம் ஆகாம அ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து பெயிண்டிங் எல்லா திறமையும் இருக்கு. ஆனா கால் கொஞ்சம் முடியாதவங்க. அதனால வந்து வர மாப்பிள்ளையெல்லாம் வந்து நெறைய சவரன் கேட்குறாங்க. அந்த மாரி சில காரணங்களால வந்து அக்கா திருமணம் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆயிட்டுருக்கு சார். அதான் எங்க வீட்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து என்ன இப்போ உன் பிரச்சனை? உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிறது தான் பிரச்சனையா? அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஆமா சார் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அத உங்ககிட்ட நான் சொல்லலாமா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தப்போ உங்க அம்மா வந்து எல்லாம் நடந்ததெல்லாம் சொன்னாங்க சார். இது மாரி உங்க முதல் ஒய்ஃப் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேற ஒருத்தவங்கள லவ் பண்ணதுனால போயிட்டாங்கலாம் அதெல்லாம் சொன்னாங்க. நீங்க வந்து 2 வருஷமா மேரேஜ் பண்ணாம இருக்கீங்க. அந்த விஷயத்தையெல்லாம் வந்து சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு சார். என்ன அப்படின்னா, எங்க அக்காவ நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? ஏத்துக்குவீங்களா? அப்படிங்கிற மாரி நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, கொஞ்சம் தயங்குனாரு. என்ன தயங்குனாருன்னா, "உங்க அக்கா வந்து பிடிக்காம, அவங்களுக்கு இந்த மாரி குறை இருக்குன்னு நீ சொன்னதுனால வந்து நான் தயங்கலப்பா" அப்படின்னு மட்டும் நீ நெனச்சிராத. அ நான் ஃபர்ஸ்ட்டு அவங்கள வந்து பார்த்து, நாங்க 2 பேரும் கொஞ்சம் மனசு விட்டு எங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் பேசி சரியானதுக்கு அப்புறம், அ எங்க 2 பேருக்கும் விருப்பம் இருந்தா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். அது ஓகேவா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரு. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னேன். இது நமக்குள்ள தேங்க்ஸ்லாம் என்னத்துக்கு? நான் வந்து இத மனசார தான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது என்னோட வாழ்க்கையில எதையோ நான் அச்சீவ் பண்ணிட்டோங்கிற மாரி ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாரி சொன்னேன். "சரிப்பா நீ ஒரு நாள் வந்து வர சொல்லு அவங்கள" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன் இவருகிட்ட. அதுக்கு சொன்னாரு, "நான் நெக்ஸ்ட் வீக் வந்து சண்டே உன் வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொன்னேன். "ஆனா வந்து உங்க அக்காகிட்ட வந்து நான் வந்து அவங்களுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை அப்படிலாம் நீ சொல்லாத. கேஷுவலா உன்னோட வேலை பார்க்குற மாரி வரேன். அப்பதான் வந்து அவங்க என்கிட்ட ஃப்ரீயா பேசுவாங்க. நல்லா ஓரளவு என்கிட்ட வந்து ஓரளவு அவங்க சகஜமா இருக்க முடியும்" அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் அக்காகிட்ட எதுவுமே சொல்லல. இது மாரி என் கம்பெனில என்னோட ஒர்க் பண்றாரு. அவர் தான் என்னோட ரொம்ப வந்து ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இன்னைக்கு வராங்கக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அ அக்கா வந்து கொஞ்சம் டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிக்கோக்கா, நல்லா ஒரு சாரி கட்டிக்கோ. ஏன்னா, அவங்க வராங்க அப்படிங்கிற மாரி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அக்கா கூட கிண்டல் பண்ணா, அது வந்து என்னடா என்ன எதுக்குடா பொண்ணா பார்க்க வராங்க? என்ன எதுக்குடா சாரி கட்ட சொல்ற? நான் சுடி தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னா. இருந்தாலும் அதுக்கப்புறம் சாரி கட்டியிருந்தா. அதுக்கப்புறம் அவர் வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்தாரு. வந்ததுக்கப்புறம் அம்மா நெறைய சாப்பாடு பண்ணியிருந்தாங்க. "வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களா?" எல்லாமே பையன் சொன்னான். நான் எப்படி உங்களுக்கு அது நன்றி சொல்ல போறேன்னு தெரியல" அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. "இப்போதைக்கு நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா. ஏன்னா, எனக்கு வந்து உங்க பொண்ண பிடிச்சிருக்குங்கிறதோட, உங்க பொண்ணுக்கும் என்ன வந்து பிடிச்சிருக்கணும். என்னோட நெகட்டிவ் எல்லா விஷயமும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நாங்க வந்து லைஃப்ல ஒண்ணாக முடியும்." அப்படிங்கிற மாரி நான் வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அக்கா கிட்ட அவர் போயிட்டு பேசினாரு. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. என்ன பண்றீங்க? என்னலாம் கேட்டு, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்து ஃபர்ஸ்ட்டு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கா வந்து எல்லா விஷயத்தையும் அவங்கள பத்திலாம் சொன்னதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம், ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் அவர் உண்மைய சொன்னாரு. "நான் தான் உங்கள பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். எனக்கு இந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் இப்படி ஆயிருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா?" அப்படிங்கிற மாரி சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. அதுக்கு அக்காவும் ஒரு 2 டேஸ் எனக்கு டைம் குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். 2 டேஸ் என்ன 2 மந்த் கூட டைம் எடுத்துக்கோங்க. பட் உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமாங்கிறதா? இல்லையாங்கிறத நீங்க வந்து ஓப்பனாவே சொல்லலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இல்ல ஃபேமிலிக்காகவோ, இல்ல வந்து மத்தவங்களுக்காகவோ நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல. உங்க விருப்பம் தான் இதில ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாரி அவரு சொன்னாரு. அந்த சொன்ன விதமே எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வந்து அவர வந்து எப்படி சொல்றது? வந்தவங்கலாம் வந்து ஒரு பணம் அந்த மாரி விஷயங்கள், நெறைய ஸ்டேட்டஸ் அது மாரிலாம் வந்து வந்ததில, இவர் வந்து ஒரு தனியா வந்து எங்க அக்காவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அவளோட கண்லயே தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்பி போயிட்டாரு. சரி ஓகேப்பா நான் போறேன். நாளைக்கு ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நான் அக்கா கிட்ட போய் பேசினேன். அக்கா என்னக்கா பிடிச்சிருக்கா? என்னோட செலக்ஷன்க்கா. எனக்கு வந்து இவர் வந்து உனக்கு கரெக்ட்டா இருப்பாருன்னு தோணுதுக்கா. மத்தவங்களோட கம்பேர் பண்றப்ப ரொம்ப நல்லவரு, ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னா.
அதுக்கு அக்கா வந்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கும் நல்லவர் மாதிரி தான்டா தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நான் வந்து ஒன்றும் குறை சொல்லலை, இருந்தாலும் நானும் அவரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகினதுக்கப்புறம் ஓகே சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நீ வந்து எதையுமே கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட பேசாமல் இரு, நான் வந்து அவரும் நானும் பேசி பழகினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அக்கா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அக்கா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் அக்கா வந்து தூங்க போயிட்டு, அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் பேசிகிட்டு இருந்தோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பேசி அப்பா கிட்ட லேட்டாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஒரு 2 மந்த் வந்து அவங்க நல்லா பேசி பழகினாங்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அவங்களுக்கு நல்லா கிராண்டாகவே மேரேஜ் பண்ணோம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஒரு விஷயம் வந்து 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு மேட்சிங் இருந்துச்சு. 2 பேரும் வந்து ஒரு மனசார புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அக்காவுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல லைஃப்பை அமைச்சு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கண்டிப்பாக அதில் இருந்துச்சு மேரேஜில் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அக்கா வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் வந்து என் ஆஃபீஸ்லேருந்து வேறு பிரான்ச்சுக்கு வந்து மாறக்கூடிய ஒரு டைமும் வந்துச்சு. மேரேஜ் முடிஞ்சு ஒரு 2 மந்த்லேயே வந்து அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, வேறு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி அங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசுவார். நானும் அக்காவை போய் அடிக்கடி நான் பார்த்துட்டு வருவேன், நானும் அம்மா போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ அக்காவுக்கு வந்து 7 மாதம் கன்சீவாக இருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற அவரோட லைஃப் வந்து நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. எதுக்காக நான் இந்த ஒரு விஷயத்த இந்த கதையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, எப்போதுமே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வீடுகள்லேயும் சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சில பேர் உடலளவில் வந்து ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க, சில பேர் மனதளவில் பலகீனமாக இருப்பாங்க. உடலளவில் பலகீனமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்காமல் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாலும் சரி, இல்லை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வகையில் உன்னால் முடியாது, உன்னால் இதெல்லாம் நீ எதுக்கு செய்கிற அப்படின்னு வந்து ஒரு நெகட்டிவாக பேசாமல் உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவு அவங்களுக்கு வார்த்தைகளால் ஒரு தெம்பூட்டுறோன்னா கண்டிப்பாக வந்து அவங்க எந்த உயரத்தில் வேணாலும் ஒரு முயற்சி பண்ணி கண்டிப்பாக அவங்க வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு என்னோட அக்காவோட மேரேஜ் வந்து எங்கள் ரிலேட்டிவ்க்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய சான்றாக இருந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதையை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.